வணக்கம். ஃப்ரீ எனர்ஜியில் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா? எனர்ஜி க்ரியேட் பண்ணவே முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாதுன்னு அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் ஒரு பெரிய வீல் எடுத்து அதை சுற்றி விட்டால் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். 2 பக்கம் 2 ஸ்ப்ரிங்கை மாட்டி விட்டு அதை ஓட விட்டோம்னா ஒன்றோட ஒன்று பேலன்ஸ் பண்ணி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். 2 பெரிய மேக்னெட் எடுத்து வச்சுட்டு நடுவில் ஒரு காயில் வச்சிங்கன்னா அது தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். பட் ஒரு காலமும் ஃப்ரீ எனர்ஜி அப்படி வேலை செய்ய முடியாது. எந்த ஒரு விஷயமும் அறிவியல் பூர்வமாக வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸை ஒரு தடவைக்கு 100 தடவை 1000 தடவை திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணி அதுக்கான கைட்லைன்ஸை கொடுப்போம். அதுதான் தியரி, லா அப்படின்னு சொல்கிறது. எல்லா வேலைகளுமே அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு உட்பட்டு தான் நடக்க முடியும். இப்போ நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பற்றி தெரியல, அப்படி ஒரு விஷயமே உங்களுக்கு புரியல அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற விஷயத்தை கண்ணிலே பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ எனர்ஜிக்குன்னு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்குது. சரி, நான் அதெல்லாம் பேசி இப்போ போர் அடிக்கிறதுக்காக வரல. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட புக் அமேசானில் இருக்குது, ஃபுல் புக். இது வரைக்கும் நம்ம பப்ளிஷ் பண்ண இன்டர்நேஷ்னல் பேப்பர்ஸு, ஃப்ரீ எனர்ஜினா என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ண முடியும், என்னென்ன உதாரணங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து ஃபிசிக்ஸ் ஃபார் பெர்பெச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க அதை வாங்கி படிச்சுங்க. இப்போதைக்கு ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ எனர்ஜியில் ஒரு பம்பு எப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி காட்ட போகிறோம். அந்த டெமோ காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ அதை பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடியே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெமோவை பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு டெமோவாக வரும். இப்போ இன்றைக்கி ஒரு இடத்துல டெமோ பண்ணுறோம், அதுக்கடுத்து வேறு இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறமும் இந்த மெஷினரிஸை ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நமக்கு. அந்த மாதிரி ஐடியா இல்லை. தொடர்ந்து நிறுத்தாமல் உங்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னோடய வெல்விஷர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய க்ளோஸ் சர்க்கிள் கேட்டாங்க, என்னென்னா எதுக்கு இந்த மாதிரி புக்கெல்லாம் எழுதி வெளியே விடுற, ரிசர்ச் பேப்பர் புக்கு இதெல்லாம் எதுக்கு, தேவையில்லாத வேலை தானே, நீ பாட்டில் மெஷின் செஞ்சியா வித்தியா 4 காசு சம்பாரிச்சியா அப்படின்ட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது விதை. ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் உட்காந்துருக்கிற மதன் பாபு அப்படிங்கிற ஒருத்தனை எப்படியுமே ஸ்டாப் பண்ணிட முடியும். நாளைக்கு யாராவது நினச்சாங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது. இல்லை என்னையை ஸ்டாப் பண்ணுறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? அதெல்லாம் ஈஸியாக நிறுத்திட முடியும், எதையாவது ஒன்று பண்ணி நிறுத்திட முடியும். ஆனால் ஒருவேளை என்னால் உங்களுக்கு மெஷினரிஸை கொண்டு வந்து கொடுக்க முடியாமல் போகாது. ஒருவேளை நீ யாராவது ஸ்டாப் பண்ணிட்டாலோ, ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலோ, நாளைக்கு என்ன தொடர்ந்து வரவங்க யாருக்காவது இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து இருக்கிற வேலைகளுக்கு நடுவில் இதை புத்தகமாகவோ ரிசர்ச் பேப்பர்ஸாவோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் இது யாருக்காவது புரியும், எடுத்து செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்மளை யாரும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு சேஃப்டிக்காக இதை வச்சுருக்கோம். இது விதை. இது என்றைக்கு போட்டாலும் விதைக்கும், என்றைக்கு போட்டாலும் அது விளையும். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றும் பெருசாக இதில் ஏர்ன் பண்ணுறோம் அந்த மாதிரி ஐடியாலாம் கிடையாது. இது ஒரு விதை, அதை உங்களுக்காக வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கிங்க. சரி, நம்ம இப்போ டெமோ பார்க்க போகிறோம், பார்த்தலாம் இருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீ எனர்ஜி பெர்பெச்சுவல் மோஷனில் ஒர்க் பண்ணுற மிஷினை நேரில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த பெருசாக வீல் போட்டு ஓட விடுறது, 2 பக்கம் 2 ஸ்ப்ரிங்கை போட்டு பேலன்ஸ் பண்ணி விடுறது, இந்த பர்மனன்ட் மேக்னெட் பெரிய பெரிய மேக்னெட் வச்சு நடுவில் காயில் வச்சது, இதெல்லாம் நிறைய பேர் எனக்கே அமிச்சு இதெல்லாம் ஓடுமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு காலமும் ஓடாது. ஒரிஜினல் ஃப்ரீ எனர்ஜி மிஷின் பெர்பெச்சுவல் மோஷனில் பாஸ்கரால் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மிஷின் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரீ எனர்ஜி வாட்டர் பம்ப்பு. இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் மெக்கானிசம் தான். இது சிம்பிள் மெக்கானிசம் தான். நீங்கள் கம்ப்ரஸ்ட் ஏர் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் தண்ணி வரும். அப்போ கம்ப்ரஸ்ட் ஏருக்கு நம்ம எங்கே போகிறது, அதுக்கு தனியாக மிஷின் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இது நம்மளுடைய ஃப்ரீ எனர்ஜி பெர்பெச்சுவல் மோஷனில் ஒர்க் பண்ணுற கம்ப்ரஸ்ட் ஏர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மிஷின். இது வாட்டர் பம்புக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பின்னாடி ஒன்று இருக்குது, அது பெருசு, இது சின்னது. ஸோ இங்கேருந்து நம்ம கம்ப்ரஸ்ட் ஏர் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதுலேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். இதை நாங்கள் டெஸ்ட் பண்ண வீடியோ இது பின்னாடி வரும், அது பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி தெரியும். அப்படியே கட் பண்ணிக்கோ. தண்ணி ரீச்சா? ஆ
இந்த பக்கம் திருப்பிடு. இரு 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 அடிக்காத. சாட்சிக்குப்பா இரு. ஆ எனக்கு பார்த்த மாதிரி அடி ஒன்றாவது அடி. நீங்கள் டெமோ பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த டெமோ வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா எங்களால் ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்க முடியல. நம்ம பண்ண இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாகிடுச்சு. நம்ம குயிக்காக அதை வைண்டப் பண்ண வேண்டியதாகி போச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் குயிக்காக போட்டுடலாம். அதில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ என்னோடய அடிஷ்னல் ரிக்வஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே தற்சார்புக்கு மாறுறதுக்கான வழியை பார்க்கணும். இன்றைக்கி உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். யாரோ எங்கேயோ இருந்து நம்ம என்ன செய்யணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க. நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம தற்சார்புக்கு மாறணும். தற்சார்புக்கு மாறணும் அதுக்கு சிறந்த வழி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணி ஆகணும். அது ஃப்ரீ எனர்ஜிங்கிறது உலகத்தோட கிட்டத்தட்ட நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் டாவின்சிலேருந்து பாஸ்கராலேருந்து, பாஸ்கரான்னு நான் சொல்கிறது பாஸ்கரா 1 பாஸ்கரா 2 அந்த காலகட்டங்கள்லேருந்து ஃப்ரீ எனர்ஜி ஒரு மிஷினை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஃபைனலாக நம்மளால் மட்டும்தான் அதை கொண்டு வந்திருக்க முடிஞ்சிருக்கு. இதை பெருமைக்காக சொல்லிக்கல, உண்மை அதுதான். ஏன்னா ஃப்ரீ எனர்ஜிக்குன்னு ஒரு நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப ரிசர்ச் பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அதிலேருந்து ஒரு தியரியை உருவாக்கி இப்போ அது ப்ராடக்டாகவும் மாற்றிருக்கோம். இது வெளியே வர்றதுக்கு இவ்வளோ டிலே ஆனதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, நன்றி.